morning students. Biobotany செல்லை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். லெசனோட டாபிக் the unit of life, அதாவது செல் அப்படிங்கிறது ஒரு வாழ்வியல் அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய லெசனை பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா மைக்ரோஸ்கோப்னா என்ன பார்த்தோம், மைக்ரோஸ்கோப்னுடைய வகைகளை பற்றி பார்த்தோம். இந்த டாபிக்ல இந்த கிளாஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்னா என்ன, செல் தியரி அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் பிளான்ட் செல்லுடைய டிஃபரன்சியேஷன் அண்ட் அனிமல் செல்லுடைய டிஃபரன்சியேஷனை பற்றி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செல் தியரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா 1833ல ஜெர்மன் பாட்டனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்தியோஸ் ஸ்லீடன் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா செல் தியரியை சொன்னாங்க. ஸோ செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட், ஜெர்மன் நாட்டை சேர்ந்த விலங்கியலாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியோடர் ஸ்வான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் செல் தியரியை சொன்னாங்க. அனைத்து என்ன தியரி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா proposed that all plants and animals are composed of cells. எல்லா வகையான உயிரினங்களும் அதாவது தாவரங்களும் விலங்குகளும் செல்களால் ஆனவை அப்படிங்கிறதுதான் இவங்க ரெண்டு பேருடைய செல் தியரி அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த செல்கள் அப்படின்னு சொன்னா இந்த செல்களுக்குன்னு ஒரு பேசிக் யூனிட்ஸ் உண்டு, அடிப்படை அழகு. ஸோ நம்ம ஒரு உயிரினங்கள் உருவாகிறதுக்கான அடிப்படை அழகை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ நல்லா செல்லை அப்சர்வ் பண்ணி பார்த்த பிறகு பேசிக்ஸா என்ன பண்ணுது, செல்லுல ஒரு சில வகையான அடிப்படை கேரக்டர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. திஸ் அப்சர்வேஷன் லெட் டு திஸ் formulations of modern cell theory. ஸோ இப்போ நவீன காலத்துல செல் தியரி, அதாவது செல் கோட்பாடு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட்ஸை நம்ம பார்க்க போறோம். செல் தியரியினுடைய 4 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா all organisms are made up of cells. Second, new cells are formed by the divisions of pre-existing cells. So next one, cells contains genetic material which is passed on from parents to daughter cells. Fourth one அப்படின்னு எடுத்துக்கினா all metabolic reactions takes place inside the cells அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வகையான நவீன கால செல் தியரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து உயிரினங்களும் செல்களால் ஆனவை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். செகண்ட் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே உள்ள செல்லில் இருந்து தான் என்ன உருவாகுச்சா புதிய வகையான செல்கள் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல், மரபியல் பண்புகள், மரபியல் தகவல்கள். ஸோ ஒரு செல்லில் இருக்கக்கூடிய மரபியல் தகவல்கள் அடுத்த சந்ததிக்கு என்ன பண்ணப்படுது, பேரண்ட்ஸ் மூலமா டிரான்ஸ்மிட் பண்ணப்படுது, பெற்றோர்கள் மூலமா கடத்தப்படுது. அது மூணாவது செல் தியரி. நாலாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் தி செல்ஸ். எல்லா வளர்ச்சிதை மாற்றங்களும் எதுக்குள்ள நடக்குதுங்கிறாங்க, செல்லுக்குள்ள தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப 4 வகையான செல் தியரி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் செல் தியரி. எக்ஸ்பிரஷன்ஸ் மீன்ஸ் செல் கொள்கையினுடைய விதி விலக்கு என்ன அப்படின்னா, ஸோ செல் கொள்கையில ஒரு சில விஷயங்களை என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா வைரஸ். ஸோ வைரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா virus or puzzle in biology. Virus, viroids and prions are the expression of cell theory. They lack protoplasm, the essential part of the cell, and extends the obligate parasite which are subcellular in nature. ஸோ அதாவது வைரஸ் மற்றும் உயிரியல் வல்லுநர்கள் என்ன பண்ண முடியலன்னு சொன்னா வைரஸ் புதுசா உருவானதுனால அந்த வைரஸை பத்தின ஃபுல் டீட்டெயிலும் அவங்களால என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. இந்த வைரஸ் என்ன மாதிரி ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸா ஃபார்ம் ஆயிருக்கு, வைராய்டுகளா இருக்கு, பீரியானிக்ஸ்ல இருக்கு. ஸோ எல்லாமே செல் கொள்கைக்கு விதி, அதாவது செல்ங்கிறது ஒரு மாதிரியும் இந்த வைரஸோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா வேற மாதிரியும் இருக்கு. அதனால செல் கொள்கை எதோட வந்து இணைக்க கூடாது, இந்த வைரஸோட சேர்த்து இணைக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. செல்லுக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ் அப்படிங்கிறது புரோட்டோபிளாசம். ஸோ ஆனா இது எதுக்குள்ள கிடையாது, வைரஸ்குள்ள புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால செல்லுக்குள்ள வாழக்கூடிய ஒரு கட்டாய ஒட்டுமையா தான் எது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வைரஸ். அப்போ வைரஸ் செல்லை காட்டிலும் மிகவும் சிறிதான அளவுடையது என்னன்னு சொல்றாங்கன்னா வைரஸ். இப்ப கூட நம்ம எதனால பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம சிச்சுவேஷன் வைரஸ்னால தான் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கோம். ஸோ நம்மளுடைய செல்களை என்ன பண்ணுது, அந்த வைரஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. இந்த வைரஸுக்கு எதிரான ஆன்டிபயோட்டிக் தான் நம்ம என்ன பண்றோம், இப்ப இந்த கொரோனாவுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ செல்லுக்குள்ள வாழக்கூடிய ஒரு அமைப்பை, ஃபங்க்ஷனை, பேசிக்ஸ் உடையது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா வைரஸ். ஸோ அதுதான் என்னன்னு சொல்றது, எக்ஸெப்ஷன்ஸ் ஆஃப் செல் தியரி. ஸோ அந்த செல் தியரிங்கிறது யாருக்கு பொருந்தாது,
வைரஸ்க்கு பொருந்தாது. அடுத்தது செல் டாக்டரின் அப்படிங்கிறது அல்லது இன்னொன்று செல் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். செல் டாக்டரின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்லோட விதி என்ன, அல்லது செல்லுடைய கோட்பாடு என்ன அப்படிங்கிறது ரிப்பீட்டடா இதே தான். செல் தியரினுடைய கோட்பாடு தான் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா செல்லோட விதி அப்படின்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா செல்லும் எதனால ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல் ஆர்கனிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ்னால ஆனது தான். செகண்ட் ஒன், நியூ செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த ப்ரோ எக்ஸ்டேட்டிங் செல்ஸ். அதாவது ஏற்கனவே உள்ள ஒரு செல்லில் இருந்து என்ன செல் உருவாச்சா புதிய தர செல் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செல்ஸ் இஸ் a structural and functional unit of all living organisms. அனைத்து உயிரினங்களுடைய அமைப்பு மற்றும் செயல்களுடைய அடிப்படையுடைய அழகா இருக்கிறதா என்னன்னு சொல்லணும்னா செல். செல் இல்லாம எந்த உயிரினங்களும் என்ன பண்ண முடியாதான், உருவாக முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா a cell contains hereditary information which is passed on from cell to cell during cell division. செல் அப்படிங்கிறது ஒரு மரபியல் செல்கள், அதாவது மரபியல் தகவல்களை ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போவோம். இது எப்படி எடுத்துட்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன் மூலமா எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறாங்க. So next one, all the cells are basically the same in chemical composition and metabolic activities. So ஒவ்வொரு செல்லுக்கும் என்ன உண்டு, ஒரு வேதித்தன்மை கெமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அது எப்போ உருவாகும், எப்போ மாற்றப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டபாலிக் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வளர்ச்சிதை மாற்றம் நம்மளுடைய உடல்ல நம்மளுடைய செல்களில் நடக்கும் போது தான் ஸோ என்னவாக ஆரம்பிக்குது, அதனுடைய வேதித்தன்மை அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், the structure and function of cell is controlled by DNA. செல்லுடைய அமைப்பையும் செயலையும் கட்டுப்படுத்தக்கூடிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா DNA அப்படின்னு சொல்லலாம். Sometimes the dead cells may remain functions as tracheids and vessels in plants and horny cells in animals. ஸோ ஒரு சில சமயங்கள்ல டெட் செல்ஸ் கூட இறந்த செல்கள் கூட என்ன பண்ணா வேலை செய்யக்கூடிய செயல்திறன் மிக்க உயிரினங்களாக செல்களாக இருக்கு அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளான்ட்ஸ்லயும் டெட் செல் என்ன பண்ணுது, வேலை செய்யக்கூடிய செல்களா இருக்கு. அனிமல் செல்லையும் டெட் செல்லா இருந்தா கூட குறிப்பிட்ட டைமுக்கு வரைக்கும் என்ன பண்ணுதான் ஒர்க் பண்ணக்கூடிய செல்லா, பணிகளை நிறைவேற்றக்கூடிய செல்லா இருக்கு. எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுல ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ், சைல குழாய்கள் அண்ட் ட்ரக்கீட்ஸ்ல இறந்த செல்களா இருந்தா கூட அதனுடைய வேலைகளை செய்யக்கூடியதா இருக்கு. அனிமல் செல்ஸ்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹார்ன் செல்ஸ், ஹார்ன் அப்படின்னா என்ன, கொம்பு. ஸோ அந்த கொம்பு செல்கள் இறந்த செல்களா இருந்தாலும் வேலை செய்யும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா செல் டிக்டோரியன் அப்படிங்கிறது, அது செல் பிரின்சிபல் அப்படிங்கிறது, சரியா, செல் கொள்கைகள் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்னா என்ன, அனிமல் செல்னா என்ன, பிளான்ட்ஸினுடைய டிஃபரன்சியேஷன் அண்ட் அனிமல் செல்லுடைய டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பிளான்ட் செல், அனிமல் செல், இதுக்கு இடையே இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷனை பார்க்க போறோம். பிளான்ட் செல்னா என்ன, அனிமல் செல்னா என்ன. இந்த ஓவல் ஷேப்ல இருக்கிறது அனிமல் செல் அப்படிங்கிறது, பிளான்ட் செல் அப்படிங்கிறது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிறது. ஸோ இதுக்கு ரெண்டு செல்லுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு செல்லுடைய, ஒரு உயிரினுடைய அடிப்படை அழகுன்னு எதை சொல்லலாம், செல். அப்போ பிளான்ட் செல் எதனால் ஆனவை, செல்களால் ஆனவை. அனிமல் செல்லும் எதனால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா செல்களால் ஆனது. டிஃபரன்சியேஷனை பார்த்துருவோம். பிளான்ட் செல், அனிமல் செல். பிளான்ட் செல் லார்ஜா இருக்கும், அனிமல் செல் ஸ்மாலா இருக்கும். யூஸ்வலி தே ஆர் லார்ஜர் தென் த அனிமல் செல்ஸ். ஸோ பிளான்ட் செல்ல அனிமல் செல்லை காட்டிலும் மிக பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல். அனிமல் செல் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா யூஸ்வலி ஸ்மாலர் தென் பிளான்ட் செல்ஸ். ஸோ பிளான்ட் செல்லை காட்டிலும் அனிமல் செல் சின்னதாக இருக்கும். ஷார்ட்டாக சொல்லணும்னா அனிமல் செல் பெருசாக இருக்கும், அனிமல் செல் சின்னதாக இருக்கும், பிளான்ட் செல் பெருசாக இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது செல் வால். செல் வால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல் வால் இஸ் பிரசன்ட் எதில், பிளான்ட் செல்ல செல் வால் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆகிருக்கும். அனிமல் செல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல் வால் அப்படிங்கிறது ஆப்சன்ஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த பிளாஸ்மா மெம்பரைன், செல் வாலோட சேர்ந்து பிளான்ட் செல்ல இன்னும் அடிஷனலாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரைன் அப்படிங்கிறது பிரசன்ட் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மிடில் லாமெல்லே, பிரைமரி அண்ட் செகண்டரி வால்ஸ் அப்படிங்கிறது இந்த பிளான்ட் செல்ல இருக்கும். அனிமல் செல்ல என்னன்னா செல்வாலே இல்லை அப்படிங்கும்போது அப்புறம் அதுக்குள்ள எப்படி செல் மெம்பரைன், ஸோ எல்லாமே ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது பிளாஸ்மோடெர்மேட்டா இஸ் பிரசன்ட் இன் பிளான்ட் செல், அனிமல் செல்ஸ் பிளாஸ்மோடெர்மேட்டா இஸ் ஆப்சென்ட். அடுத்தது chloroplast is present in plant cells, chloroplast is absent in animal cells. Vacuole large in size, vacuole small in size. So அதே போல is the vacuole is permanent, vacuole is அடுத்தது டெம்பரவரி. இதுல வேக்குவால் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் அமைப்புடையதா இருக்கும். இங்க எப்படி இருக்கும், இதுல வந்து டெம்பரவரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மேஷன்ல இருக்கும். அடுத்தது டோனோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெம்பரேன். பிளான்ட் செல்ல இருக்கக்கூடிய
இதுக்கு பேரு டோனோபிளாஸ்ட். இந்த டோனோபிளாஸ்ட் மெம்பரேன் அரவுண்ட் த வாக்யூல். இந்த வாக்யூலை சுத்தி தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோனோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெம்பரேன் இருக்கும். அனிமல் செல்ல என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனோபிளாஸ்டே கிடையாது. ஸோ அப்போ வாக்யூலும் இல்லை, டோனோபிளாஸ்டும் கிடையாது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்ஸ் ஆப்சென்ட். இதுல பிளான்ட் செல்ல சென்ட்ரியோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. அதே போல அனிமல் செல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சென்ட்ரியோல் இஸ் பிரசன்ட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸப்ட் மோட்டல் செல்ஸ் ஆஃப் லோயர் பிளான்ட்ஸ். ஸோ நகரக்கூடிய செல்கள்ல என்ன உண்டு அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த சென்ட்ரியோல்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கும்? பிளான்ட் செல்லுடைய மார்ஜின் ஏரியா அல்லது பெரிஃபரி ஏரியா. பெரிஃபரி மீன்ஸ் அவுட்டர் ஆஃப் த ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு செல்லுடைய வெளிப்புற பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதுதான் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றது. இதுல எது இப்போ எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்ஸ். அனிமல் செல்ல எந்த ஏரியாவில் நியூக்ளியஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சென்டர் ஏரியாவில் தான் எப்பயுமே எப்படி இருக்கும்? நியூக்ளியஸ். அப்போ ஒரு ஆர்கனிசத்தினுடைய சென்டர் ஏரியாவில் மட்டும்தான் நியூக்ளியஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த செல்லுக்குள்ளதான் நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். செல்லுடைய எந்த பகுதியிலும் இருக்கலாம். ஆனா பிளான்ட் செல்லையும் அனிமல் செல்லையும் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஸ்மெல் differentiation அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லைசோசோம். இதுல லைசோசோம் is a rare formation. சோ இதுல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைசோசோம் is present அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்து இந்த பிளான்ட் செல் எதை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள், அதாவது ஸ்டார்ச் கிரெயின்ஸ் ஸ்டோர் பண்ணக்கூடிய அமைப்புடையதா என்னன்னு சொல்றதுன்னா பிளான்ட் செல்ஸ். அப்படியே at the same times அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் மெட்டீரியல்ஸ் in glycogen is present in the animal cells. சோ அனிமல் செல்ஸ்ல எது பிரசன்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா glycogen அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். சோ டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஒரு பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் என்ன டிஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பிளான்ட் செல்ல பிரசன்டா இருக்கும், ஒரு சிலது ஆப்சன்ஸா இருக்கும். சோ இந்த ஆப்போசிட்ஸ் ரியாக்ஷன் தான் என்னன்னு சொல்லணும்னா டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெடியூஸ் பேப்பர்ல எதெல்லாம் கொடுத்துருக்காங்க, சோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா நியூக்ளியஸ் அப்படிங்கறத பார்க்கணும். நியூக்ளியஸ் அப்படின்னா என்ன? ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் பண்ண அடிப்படையா இருக்கக்கூடியதுதான் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ உட்கரு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த நியூக்ளியஸினுடைய நியூக்ளியஸ் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு, என்ன மாதிரி ஃபார்மேஷன்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாஸ் பண்ணுங்க. நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிஸ், நம்ம செல்லை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை தான் என்ன சொல்லணும்னா நியூக்ளியஸை சொல்லணும். நியூக்ளியஸினுடைய பாஸை பார்த்துடலாம். நியூக்ளியர் மெம்பரைன், நியூக்ளியர் லாமெல்லா, நியூக்ளியோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ், அடுத்து நியூக்ளியோபோர், ரிபோசோம்ஸ். ஸோ இதுதான் அதனுடைய பார்ட்ஸ். ஸோ இந்த பார்ட்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய சென்ட்ரல் போர்ஷன்ஸ் ஆஃப் த பார்ட் என்ன சொல்லணும்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஸோ நியூக்ளியஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நியூக்ளியஸ் இஸ் an important unit of cells. ஒரு செல்லுடைய முக்கியமான பகுதி அப்படின்னு எதை சொல்லலாம்? நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லலாம். இது கண்ட்ரோல் ஆல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த செல். செல்லுடைய எல்லா வகையான கண்ட்ரோல் மெஷர்மெண்ட்டாக எது இருக்குன்னா நியூக்ளியஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். நியூக்ளியஸ் ஹோல்ஸ் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன், மரபியல் தகவல்களை வச்சுக்கக்கூடிய ஒரு பகுதி தான் என்னன்னு சொல்றது நியூக்ளியஸ். இட் இஸ் த லார்ஜஸ்ட் அமோங் ஆல் செல் ஆர்கனல். செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனலையும் ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லணும். இட் மே பி இது என்ன வடிவத்தில் இருக்கலாம்? இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இந்த செல் நுண்ணுறுப்புகளை காட்டிலும் இது எப்படி இருக்குன்னா அளவில் பெருசாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் நியூக்ளியஸ். இது என்னென்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் கோள வடிவத்தில் இருக்கலாம், அதுக்கப்புறம் கியூபாய்டல் கனசதுர வடிவம், அடுத்தது எலிப்சோடியல் அப்படின்னா பலகோண வடிவம், நெக்ஸ்ட் ஒன் டிஸ்காய்டியல் அப்படிங்கிறது தட்டு வடிவம். ஸோ இந்த மாதிரி வடிவத்தில் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகும். ஸோ நம்ம ரவுண்ட் ஷேப் அப்படின்னு நினைக்கக்கூடாது, நிறைய வடிவங்களில் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான மெம்பரைன் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஒன்று இன்னர் மெம்பரைன், இன்னொன்று அவுட்டர் மெம்பரைன். ஸோ ரெண்டு வகையான மெம்பரைன். அந்த மெம்பரைனுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூக்ளியோலர் என்வெலப். அந்த மெம்பரைனுக்கு என்ன பேர்? நியூக்ளியர் மெம்பரைன், அதாவது நியூக்ளியர் உரை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வகையான உரைகளால் ஆனதான் இந்த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ அடுத்தது இந்த ரிபோசோம் அப்படிங்கிறது இந்த நியூக்ளியஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இன்னர் ரீஜனில் ப்ரெசென்ட்டாக இருக்காது, அவுட்டர் ரீஜன். அவுட்டர் ரீஜனில் ரிபோசோம் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால இது என்ன சொல்லணும்னா இது ரொம்பவே ஹார்டாக இருக்கக்கூடிய ரிபோசோம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது சொரசொரப்பு தன்மை, ஸ்மூத் ரிபோசோம்ஸ் அண்டு அனதர் ஒன் ரஃப் ரிபோசோம்ஸ் ரெண்டு டைப் இருக்குது. நியூக்ளியஸோட வெளிப்பகுதியில் ரிபோசோம் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்குனால ரஃப் ரிபோசோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் உள்ள பகுதியில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுனால ஸ்மூத் ரிபோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி உள்ளது. அண்ட் இட் இஸ் கண்டினியூஸ் irregular and infrequent intervals with the endoplasmic reticulum. ஸோ இவை ஒழுங்கற்ற இடைவெளியுடனும் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் வளையுடன் என்ன பண்ணிருக்குன்னா இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது தொடர்பு கொண்டிருக்கும். ஏன்னா ஒரு செல்லுடைய ரெண்டு பகுதியும்
வரைக்கும் என்ன இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது ரிபோசோம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்தது இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன போர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நியூக்ளியஸ்ல என்ன இருக்குன்னா போர், அதாவது நியூக்ளியர் துளைகள் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது நியூக்ளியர் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியர் போரும் அந்த நியூக்ளியர் மெம்பரைனும் ஒன்னா இணைஞ்சு ஸோ என்னதான் உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா mRNA அப்படின்னு சொல்லுவாங்க, மெசஞ்சர் RNA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியையும், ரிபோசோமல் யூனிட்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ் அண்ட் அதர் மேக்ரோமாலிகுல்ஸ் டு பாஸ் அண்ட் இன் அண்ட் அவுட் ஆஃப் த நியூக்ளியஸ். ஸோ அந்த துளைகளும் இந்த மெம்பரைனும் இருக்கிறதுனால இந்த வகையான பகுதிகளை இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த நியூக்ளியரை சுற்றியும் ஒரு வட்ட வடிவமான ஆனுலை, சர்க்குலர் ஷேப் ஆஃப் ஆனுலை அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த போர்ஸும் சரி ஆனுலை துளைகளும் சரி ஒரு வட்ட வடிவமான ஆனுலையும் என்னன்னு சொன்னால் போர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதாவது துளை அமைப்புடையது அப்படின்னு சொல்லலாம். சரியா, போர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இதில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய வகையான மெம்பரைன் அப்படிங்கிறது ப்ரெசென்ட்டாக இருக்கும். பெரி நியூக்ளியர் ஸ்பேஸ், உட்கரு புற வெளி அமைப்பு அப்படிங்கிறது நியூக்ளியர் மெம்பரைனில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மாவுக்கு பேர், நியூக்ளியர் மெம்பரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மாவுக்கு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோபிளாசம். ஸோ நிறைய வகையான மேட்ரிக்ஸ் திங்ஸ்னால ஆகிருக்கு. இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது நிறைய வகையான தளப்பொருட்கள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள்னால ஆகிருக்கும். ஸோ அந்த பொருட்களுக்கு இது என்ன மாதிரி இருக்கும் ஜெலாட்டினேஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஜெலாட்டினேஸ் மேட்ரிக்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரோமோட்டின் நெட்வொர்க் அண்ட் ஏ கான்சியப்சஸ் நியூக்ளியோலை அப்படிங்கிறது. குரோமோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய வளைமை அமைப்பினாலான ஒரு நியூக்ளியோலைனால இது ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இதில் வந்து ரெண்டு வகையான குரோமோட்டின் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கும். ஒன்று யூ குரோமோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியும் ஹெச்ஓ குரோமோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வகையான பகுதி இருக்கும். ஸோ ஒரு செல் டிவிஷன் நடக்கும்போது இந்த குரோமோட்டின் என்ன ஆரம்பிக்குன்னா கண்டென்சஸ், அதாவது சுருக்கம் அடைஞ்சு, ஸோ அந்த சுருக்கம் அடையக்கூடிய அமைப்பு குரோமோட்டின் சுருக்கம் அடையக்கூடிய அந்த அமைப்புக்கு தான் என்ன சொல்லணும்னா குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குரோமோசோம்ஸில் முக்கியமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா mRNA அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த mRNA மெசஞ்சர் RNAன்னு சொல்லக்கூடிய அமைப்பின் மூலமாக இந்த ஜீன்கள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடைக்கால இந்த பிட்வீன் கேப்பில் இந்த mRNA அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீன்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுறது இல்லை. ஸோ அதனால் அது யூ குரோமோட்டின் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது யூ கேரியோட்டிக் குரோமோசோமில் mRNA அப்படிங்கிறது அதிகமான அமைப்பில் இருக்கிறதுனாலையும் அதிகமான ஸ்ட்ரெயினை அப்சர்வ் பண்ணுறதுனாலையும் அந்த பகுதிக்கு ஹெட்ரோக்ரோமோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஹெட்ரோக்ரோமோட்டின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நியூக்ளியஸ் ஒன்று அல்லது பல எண்ணிக்கையில் நிறைய வகையான எண்ணிக்கையில் அதிகமான ரவுண்ட் ஷேப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் மெம்பரைன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது RNA ரிபோசோமல் RNA டிரான்ஸ்ஃபர் RNA அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வகையான நியூக்ளியஸ் பெற்றதான் என்னன்னு சொல்லணும்னா இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது இந்த நியூக்ளியஸ் என்னென்ன இருக்குன்னா mRNA tRNA rRNA அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வகையான மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது தளப்பொருட்களால் ஆனது நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நியூக்ளியஸ்னுடைய பணிகள் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் ஆல் த நியூக்ளியர் ஆக்டிவிட்டிஸ், செல்லினுடைய எல்லா செயல்களையும் எல்லா பணிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஸ்டோரிங் த ஜெனட்டிக் ஆர் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன், அதாவது மரபு அல்லது பாரம்பரிய செய்திகளை சேமித்து வைக்கக்கூடிய பகுதியாக இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது கோடிங் த இன்ஃபர்மேஷன் இன் த DNA ஆஃப் ஆர் the production of enzymes and proteins, புரதங்கள் மற்றும் நொதிகள் உருவாக்கத்திற்கு தேவையான மரபு செய்திகளை டிஎன்ஏவில் தான் அதிகமாக வச்சுருக்கோம். இந்த டிஎன்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா duplications and transcriptions takes place in the nucleus. இந்த டிஎன்ஏ இரட்டிப்பாகிறதும் சரி அதில் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுறதும் ரெண்டு வகையான நிகழ்வுகளும் எதில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நியூக்ளியோலஸ் ரிபோசோமல் பயோஜெனிக்ஸ் டேக்ஸ் பிளேஸ். ஸோ நியூக்ளியோலஸ் நியூக்ளியோலஸ் அப்படிங்கிறது ரைபோசோம்கள் தோன்றுதல் அப்படிங்கிறாங்க. நியூக்ளியோலஸில் என்ன தோன்றும்னா ரைபோசோம் அப்படிங்கிறது உருவாகும். இதுதான் நியூக்ளியோலஸ். ஸோ அடுத்த ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளெஜெல்லா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெஜெல்லா அப்படின்னா லோகோமோட்டிவ் ஆர்கன்ஸ் தான் என்ன சொன்னால் ஃப்ளெஜெல்லா. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உயிரினங்கள் நகர்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மேஷனை தான் அந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பை தான் என்னன்னு சொன்னால் ஃப்ளெஜெல்லா அப்படின்னு சொன்னோம். இதில் ஃப்ளெஜெல்லா ப்ரோகாரியோட்லேயும் ஃபார்ம் ஆயிருக்கும், யூகேரியோட்லேயும் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ப்ரோகாரியோட்டில் ஃப்ளெஜெல்லா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய
நெட்வொர்க்கு பேர் ஃப்ளெஜெல்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீனால ஆனதான் ஃப்ளெஜெல்லா அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த இடத்துல இருக்குன்னா சைட்டோபிளாஸ்மோட பேஸ் ஏரியா, அதாவது பேஸ் ஏரியாவில் டச் ஆகி சைட்டோபிளாஸ்மோட இன்னர் ஏரியா வரைக்கும் அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். இதில் ரொட்டேஷன் ஃபார்மேஷன், இது ஒரே இடத்துல ஃபிக்ஸடாக இருக்காது. ஏன்னா மூவ் பண்ணும்போது என்ன பண்ணணும், தன்னுடைய உடல் அமைப்பை மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுனால அது ரொட்டேட் ஃபார்மேஷனாக இதில் இருக்கும். ஸோ 2 வகையான வளையங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எம் வளையம் எஸ் வளையம் அப்படின்னு சொல்லி 2 வகையான வளையங்கள். அந்த வளையங்கள் மூலமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். இது ப்ரோகாரியோட்டிக் அப்படிங்கிறது. ஸோ அதே போல் யூகாரியோட்டிக்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த யூகாரியோட்டிலும் இதனுடைய என்ன ஃபங்க்ஷன் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக தான் பயன்படுத்தும். இந்த ஃப்ளெஜெல்லா அப்படிங்கிறது கொஞ்சம் நீளமாக இருக்கும். இன்னொரு லோகோமோட்டரி ஆர்கன்ஸ்னா சிலியா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சிலியா கொஞ்சம் திக்காக இருக்கும், ஃப்ளெஜெல்லா எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும். எதா இருந்தாலும் எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னா லோகோமோஷன், மூமெண்ட்ஸ். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்காக பயன்படுத்தப்படுது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய லெசன். ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த லெசனுக்குள்ள பகுதியை பார்க்கலாம். தேங்க்யூ.